மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேக் கேட் வழியா தான் வந்திருக்கீங்க. உங்களுடைய அப்பாவினுடைய பெயரை பயன்படுத்தி தான் நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. அதுதான், அதாவது ஆடமாட்ட தெருக்கோணல்ங்கிற மாதிரி நம்ம அன்னைக்கு பிரஸ் மீட் டெல்லியில கொடுத்ததை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏதோ பெரியவங்க எல்லாம் வந்து பரம்பரையா என்னமோ ஆண்ட பரம்பரை மாதிரியும் அதை அந்த உட்காந்துக்கிட்டு அந்தம்மா அவ்வளவு பவுசா பேசுது. அந்த மூஞ்சி அப்ப பார்க்கணுமே. அடேடாடாடாடா. சார் நீங்க கூட தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டை ஒழிக்கிறோம்னு சொன்னீங்க. எய்ம்ஸ் வந்து நாங்க கொண்டு வருவோம் பேசி மத்திய அரசு. இல்ல எய்ம்ஸ் வந்து நீங்க கூட அதை பண்ணலையே சார். கண்ணு வாயில வந்து வடை சுட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி. அந்த வடையை திங்க முடியாது. ஒன்றும் இல்லை, ஹோட்டலில் போய் ஒரு டீ சாப்பிட்டேன்னா கூட அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டி இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஒரு நாட்டில் நம்ம தரித்திரம் முடிச்ச நாடு. என்னைக்கு இந்த நாசமாக போன இந்த மோடி ஆட்சி வந்துச்சோ அன்னையிலேருந்தே நம்ம நாடே நாசமாக போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் அவங்க கால் உண்டலை, அதனால் அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருந்தவங்க. சார் அண்ணாமலை அடுத்த சிஎம் ஆகிறதுக்கே தகுதி இருக்கு சார். நீங்கள் லீடர்ஸ் இல்லை. ஐயோ, அவருடைய பாச பிணைப்பு. ஏன்னா அவர் குஜராத்தில் ஏற்பட்ட உடனே போய் பார்த்தாரு. ஒரு பிரதமருக்கு இப்படி ஒரு பார்சியாலிட்டிஸ் இருக்கலாமா? குஜராத்தை பார்க்க தெரிஞ்ச ஒரு பிரதமருக்கு ஏன் தமிழ்நாட்டை பார்க்க தோணலை? யோசிச்சு பாருங்க. நீங்க இதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ கொடநாட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. எந்த அலுவலகத்திலையும் கையெழுத்து நடக்கல. அவங்க வந்து தமிழகம் தலைமை செயலர் வந்தால் தான் முடியும்னு நீங்களும் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்க அட்டண்டன்ஸ் போட்டீங்களா? என்னமோ நம்மள்கிட்ட வரி பணத்தை வாங்கிட்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு என்னமோ அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுல என்ன எங்கன போய் பட்டுக்கிடுச்சு, தொண்டையில பட்டுக்கிடுச்சா? அந்த அம்மா ஸ்கூல் படிக்கிற காலத்துல யாரை ஆண்டுகிட்டு இருந்தாங்க? அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தமிழக அரசியல் களம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய தலைவர் கோமாட்சி நாயுடு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. நீங்க தான் நிறைய சொன்னீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த வாரம் கூட உதயநிதி அவர்களுக்கு எதிராக பேசியிருந்தார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அடக்கி பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தப்ப உதயநிதி அவர்கள் சொன்னார், சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, களத்துக்கு வந்து உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தூத்துக்குடியை பார்வையிட்டு உதவிகள்லாம் செய்வதாக தெரிகிறது. பாஜக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், செவத்த பாப்பானா நம்பிடலாம், கருத்த பாப்பானா நம்பக்கூடாதுன்னு. ஒரு பழமொழி தமிழகத்தில் உண்டு, சரியா? அது மாதிரி இந்த அம்மையார் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகையினால அந்த அம்மா ஒரு பெரிய நடிகை. அவங்க நம்மகிட்ட நடிச்சு காட்டுறாங்க, வசனம் பேசி காட்டுறாங்க. இது அவர் பிரதமருக்கே பிடிக்கல. பிரதமருக்கு பிடிக்காதனால நேற்று முதல் நாள் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கைபேசியில் நேரடியாகவே தொடர்பு கொண்டு அவரோட பேசி, அநேகமாக நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த அம்மாவுக்காக அவர் வருத்தம் தெரிவித்ததாக நான் கேள்விப்பட்டேன். மோடி வருத்தம் தெரிவிச்சாரா? ஆமாம். ஆகையினால தான் அந்த அம்மாவையே நீ போய் அங்கே போய் பாரு, நீயே பாரு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சதாக எனக்கு தகவல் கிடைச்சது. அதனால தான் அந்த அம்மா இங்கே வந்திருக்காங்க. வந்து என்ன இந்த அம்மா பார்க்க போகிறாங்க? என்ன போய் அந்த மக்கள் ஏற்கனவே ராமேஸ்வரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கடலில் அலையடிக்காமல் சமுத்திரம் சும்மாவாக இருக்கும். சமுத்திரத்தில் போய் மீன் பிடிச்சா காணாமல் போகிறது சகஜம் தானேலாம் வாய் துடுக்கா பேசினவங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ராமேஸ்வரத்தில் இந்த அம்மா வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது இந்த அம்மா போய் பார்க்குறேன்னு பார்த்து அவங்கள்ட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போச்சு. அதாவது கண்ணு, நான் என்ன நினைக்கிறேன், ஏழை எளிய மக்களை வந்து எள்ளி நகையாடுறது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, ஒரு பெரிய பேரிடர். நீங்கள் வந்து இதுவரை வந்து இந்திய சரித்திரத்திலேயே எங்கும் ஏற்படாத பேரிடர் வந்து நமக்கு இப்போ இந்த 3 மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரிடர். அதே மாதிரி சென்னையில் ஏற்பட்ட பேரிடர். அப்படிப்பட்ட பேரிடருக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நம்மளை வந்து பாராமுகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ இதை காட்டிலும் வேற என்ன நம்ம வந்து ஒன்றியத்தோட சேர்ந்து இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? இப்போ நீங்க சேர்ந்தா இருக்கீங்க, தனியா தானே இருக்கீங்க? இல்லை. இப்போ எப்படின்னாலும் நம்ம கட்டுப்பாடு வந்து ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கோம். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த காலத்திலேயே நம்ம பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், தந்தை பெரியாரெல்லாம் என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை முன் வச்சோம். அதனால தமிழ்நாடை தனியாக பிரித்து கொடுங்கன்னு கேட்டோம்.
அதுக்கு மேல ஒருபடி போய் திராவிட நாடு தென்னிந்தியாவை தனி நாடாக எங்களுக்கு அறிவிக்க வேணும்னு கேட்டோம். இது தென்னாட நம்ம அறிவிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 4, 5 மாவட்டங்கள்ல, மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியும். நம்ம மக்கள், நம்ம ரத்தம் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு. அத விட்டுட்டு இவனுங்களுக்கு என்ன ஆடப்போது? இவர் ஏற்கனவே குஜராத்துக்கு போனார்ல நம்மளுடைய பாரத பிரதமர். குஜராத்ல போய் விமானத்துல பார்வையிட்டுக்கிட்டு இருக்கும்போதே மக்களுக்கு என்ன சொன்னாரு? விபத்துல இறந்தவங்களுக்கு ரூ. 2,00,000 மத்திய நிதியிலிருந்து அளிக்கப்படும். காயம்பட்டவங்களுக்கெல்லாம் 50,000 குடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி உடனடியா ஒரு 1000 கோடி உடனே ரிலீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சுல்ல. அது காரணம் அவருடைய பாச பிணைப்பு. ஏன்னா அவர் குஜராத்தி. குஜராத்தில ஏற்பட்ட உடனே போய் பார்த்தாரு. ஒரு பிரதமருக்கு இப்படி ஒரு பார்சியாலிட்டிஸ் இருக்கலாமா? குஜராத்த பார்க்க தெரிஞ்ச ஒரு பிரதமருக்கு ஏன் தமிழ்நாட பார்க்க தோணல? யோசிச்சு பாருங்க. இவர் சரி சென்னைக்கு தான் வரல. அவரு ராஜ்நாத் சிங் வந்துட்டு போனாங்க. இப்ப இவர் அல்லவா வந்து பார்த்திருக்கணும். அவர் வந்து பார்க்காம மறுபடியும் நிர்மலா சீதாராமன் அனுப்பிச்சா, நிர்மலா சீதாராமன் பேக் கேட் வழியா ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க. பேக் கேட்ல அமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிட்டவங்க. அவங்க ராஜ்யசபா மூலியமா தானே வந்தாங்க. மக்களுடைய பாதிப்பு ஓட்டு கேட்டிருந்தா தானே கண்ணு மக்கள் வந்து இந்த அம்மாவுக்கு யாரு என்னன்னு தெரியும். மக்கள்கிட்ட இந்த அம்மா போய் ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வரலையே, பதவியில வரலையே. அவங்க வந்து பேக் கேட் வழியா ராஜ்யசபா மூலியமாக அமைச்சராக அவங்க வந்தாங்க. அவங்க உங்க உதயநிதி ஸ்டாலின் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பேக் கேட் வழியா தான் வந்திருக்கீங்க. உங்களுடைய அப்பாவினுடைய பெயரை பயன்படுத்தி தான் நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. அதுதான். அதாவது ஆடமாட்ட தெருக்கோணல்ங்கிற மாரி, இந்த அம்மாவ நம்ம சொன்னா, நீ அப்படித்தானே ஒரு 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 பழமொழி சொல்வானுங்க. ஒரு ஒரு பொண்ண பார்த்து நீ தான் சொல்லுவாளாம். அந்த மாரி இந்த அம்மாவ சொன்னா, இந்த அம்மா அவர பார்த்து சொன்னா என்ன அர்த்தம்? பழமொழின்னு நீங்க வந்து அவங்கள திட்டுற மாரி இருக்கு சார். இல்ல நான் அவங்கள திட்டல. பழமொழிய தான் சொல்றேன். ஏன்னா, உதயநிதி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரே தவிர, அவர் ஒண்ணும் அந்த காலம் மாரி எம்எல்சி போய் எம்எல்சி மூலியமா அவர் வரல. இங்க எம்எல்சியே கிடையாது. மக்கள் வாக்களிச்சாங்க. மக்கள் வாக்கு அளித்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராகி, சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து தான் அவர் அமைச்சராயிருக்காரு. அதையே மறந்துட்டு அந்த அம்மா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன இருக்கும்? வெரி சிம்பிள் கண்ணு. நமக்கு எங்க கண்ணு இதுவரை வந்து ஆஸ்பத்திரி வந்துரும்னு சொன்னானுங்களே, வந்துச்சா? எத்தன வருஷம் ஆச்சு? அடிக்கல் நாட்டி. வந்துச்சா கண்ணு? நட்டா என்ன சொன்னாரு? 99% ஆஸ்பத்திரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1% தான் பாக்கின்னாரு. கட்டடமே கட்ட ஆரம்பிக்கல. 1% தான் பாக்கின்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட நடுவண் அமைச்சரவையில அமைச்சர் பெருமக்களா இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன கண்ணு அதான் சார், தெரியும்? நீங்க கூட தான் சொன்னீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோனே நீட்ட ஒழிக்கிறோம்னு சொன்னீங்க. கண்ணு எய்ம்ஸ வந்து நாங்க கொண்டு வருவோம் பேசி மத்திய இல்ல, இல்ல. அரசுன்னு சொன்னீங்க. எய்ம்ஸ வந்து நீங்க கூட அத பண்ணலையே சார்? எய்ம்ஸ நாங்க கொண்டுட்டு வருவோம்ன்னு சொன்னோமே, எய்ம்ஸுக்கு இவன் கேட்டதுக்கு இவன் என்ன பண்ணிட்டான், இப்ப எல்லா அறிவிச்ச இடத்துல பூரா எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சு. தமிழ்நாடு மட்டும் பழி வாங்குறானுங்க. கண்ணு அதாவது ஒன்றிய அரசுக்குன்னு சில நடைமுறை, சட்டதிட்டங்கள் இருக்கு கண்ணு. நம்மகிட்ட ஜிஎஸ்டி வாங்குறது அவங்க தான், இன்கம் டாக்ஸ் வாங்குறது அவங்க தான், வெல்த் டாக்ஸ் வாங்குறது அவங்க தான், சென்ட்ரல் ஹெச்எஸ் டியூட்டி வாங்குறது அவங்க தான். ஸோ இந்த மாரி எல்லா ரூபத்திலயும் நம்மள வந்து அப்படியே கசக்கி புழிஞ்சு வரிய வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒண்ணும் இல்ல ஹோட்டல்ல போய் ஒரு டீ சாப்பிட்டேன்னா கூட அதுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு நாட்டுல நம்ம தரித்திரம் பிடிச்ச நாடு. என்னைக்கு இந்த இந்த நாசமா போன இந்த மோடி ஆட்சி வந்துச்சோ, அன்னையிலிருந்தே நம்ம நாடே நாசமா போயிட்டு இருக்கு. நிம்மதியா போய் சந்தோஷமா ஒரு ஹோட்டல்ல போய் 2 இட்லி, ஒரு தோசை சாப்பிட்டு வர முடியுதா? யோசிச்சு பாருங்க. சாப்பிட்ட காசுக்கு கால்வாசி காசு நம்ம வரியா கட்ட வேண்டியிருக்கு. கட்டாதீங்க சார். அதான் சீமான் சொல்றாரு. நாங்கலாம் வந்தா ஜிஎஸ்டி எங்ககிட்ட வாங்க முடியாது, தர முடியாதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த தைரியம் இல்லைங்கிறாரு. இல்ல அதான் உங்களுக்கு தைரியம் இருந்தா திமுகவுக்கு நீங்க கட்டாதீங்க ஜிஎஸ்டிய. ஜிஎஸ்டி கட்டாதீங்க. திமுக கட்டல ஜிஎஸ்டி. ம். நீ தான் கட்டுற. ஒவ்வொரு பொதுமக்களும் ஜிஎஸ்டி குடுக்க மாட்டோம்னு சொல்லி வரிகொடா இயக்கத்த எங்க நடத்த சொல்லுங்க பாப்போம். கண்ணு வாயில வந்து வடை சுட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி. அந்த வடைய திங்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாயில என்ன வேணாலும் பேசலாம். அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஜிஎஸ்டி கேட்டா, வாழ மட்டையால நான் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. இவர் வாழ மட்டையில அடிக்கிறான், அவன் கொக்கு குருவிய சுடுற மாரி அவன் 47 எடுத்து டொப்பு டொப்புன்னு சுட்டு போட்டு போயிருவான். அப்ப உங்களுக்கு பயம் இருக்கு. அதனால தான் கேட்க மாட்றீங்க. ஜிஎஸ்டி ஆமா கட்டாம கண்ணு. கட்டுறீங்க கரெக்ட்டா. இங்க பாரு ஒன்றிய அரசுக்கு எல்லா அதிகாரத்தையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடுத்து தொலைச்சிருக்கு. இங்கேயே ராணுவம் இருக்கு. ராணுவம் டெல்லியில இருந்து வரணும்னு அவசியம் இல்ல. கோட்டையிலேயே ராணுவம் இருக்குது. புரியுதா?
எல்லா மாவட்டத்திலயும் ராணுவம் இருக்குது. கோயம்புத்தூர்ல இருக்குது. இங்க நம்ம அரக்கோணத்துல ராணுவ சென்டரே இருக்குது. சரியா? அப்படி விசில் அடிக்கிற சத்தம் தான் அவன் விர்ருன்னு கிளம்பி வந்துருவான். மிக்க அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அதனால நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், வானளாவிய அதிகாரங்கள். அவங்கள நம்ம பயிற்சிக்கிட்டு நம்ம இங்க ஆட்சி பண்றதுங்கிறது குதிரை கொம்பு மாதிரி தான் இப்ப நம்ம நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஆகையினால தான் சரி நம்ம தான் அப்படின்னா ஒன்றிய அரசோட ரொம்ப உறவோட தானே இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுக்கு கஜா புயலுக்கு என்ன கொடுத்தானுங்க? ஒண்ணும் குடுக்கலையே. வெறும் 1000 கோடிய குடுத்துட்டு 100 கோடி என்னமோ தான் குடுத்தானுங்க. 1000 கோடி கூட இல்ல. ஸோ அது வந்து கண்ணு தமிழ்நாடுனாலே வந்து அவனுங்களுக்கு வேர்க்குது கண்ணு. தமிழ்நாட்டுல அவங்க கால் ஊண்டல. அதனால அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. 2வது இங்க தமிழ்நாட்டுல வந்து செய்யற அளவுக்கு இங்க இங்க ஒண்ணும் பெரிய லீடர்ஸ் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருந்தவங்க சார் தான். அண்ணாமலை அடுத்த சிஎம் ஆகுறதுக்கே தகுதி இருக்கு சார். நீங்க லீடர்ஸ் இல்ல ஐயையோ! சார் நீ சொல்றீங்க. தவறா சொல்லிட்டீங்க. தப்பா சொல்றீங்க. அவரு சிஎம் ஆகுறதுக்கு தகுதி இல்ல. அவரு பிஎம் ஆகுறதுக்கு தான் தகுதி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பிஎம். ஏன்னா அவர் ஐபிஎஸ் ஆபீசர் இல்லையா? அவர் பிஎம்முக்கு தகுதி இருக்கு. அதுக்கப்புறம் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஐக்கிய நாட்டு சபையினுடைய தலைவர் ஆகுறதுக்கு தகுதி இருக்கு. மிகப்பெரிய தகுதி படைத்த தலைவர். அங்க கூட அவர் மசாஜுக்கு ஆளுகளை எல்லாம் கூட கூட்டிட்டு போவாரு. ஏன்னா அவர் உடம்பு எப்பயுமே வந்து மசாஜ் பண்ணணும். அவருக்கும் பண்ணணும். இன்னொருத்தர் இருக்காரு. இப்ப போட்டோ ஷூட் இல்ல நடத்திக்கிட்டு நீங்க அரசியல் காரணமா பேசலாம் சார். நீங்க தனிநபர் தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் வந்து தவறு. இல்ல. நான் ஒண்ணும் தனியா தப்பா சொல்லலையே. அவருடைய ஊர்வலத்துல தான் போனாங்கல்ல. போகும்போதே அவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாங்களே. நாங்க மசாஜ் பண்ண எங்களுக்கு பணம் குடுக்கல. சரியா பேமெண்ட் வரலன்னு அவங்க போராட்டம் பண்ணதுனால தானே நான் இத சொல்றேன். நாங்க மசாஜ் பண்ணோங்க. எங்களுக்கு சரியான பேமெண்ட்ட குடுக்கலங்கன்னு அவங்க போராட்டம் பண்ணதுனால தான் நான் அத சொல்றேன். இல்லன்னா நான் எதுக்கு பாவம். ஏங்க அண்ணாமலைக்கும் எனக்கு என்ன வாய்க்கா வரப்பு தராளாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் அவர் முகத்த கூட நேரா பார்த்தது நீங்க இல்ல. நீங்க கூட தான் செட் பண்ணி வச்சு பண்ணியிருக்கலாம் சார். யாருக்கு தெரியும்? ஐயா! நாங்க எல்லாம் அந்த வேலையெல்லாம் நாங்க டபுள் வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நாங்க எப்பயுமே சிங்கிள் தான். புரியுதா? போட்டு உடைச்சிருவோம். டமால், டுமில்னு தான் எங்களுக்கு பேசி பழக்கமே தவிர, எதையும் பூசாகரமா பேசி எல்லாம் பழக்கம் கிடையாது. நாங்க செட்டப் பண்ண வேண்டிய அவசியம் அத அவைங்களுக்கு தான் செட்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க டெல்லிக்கு. அதெல்லாம் கண்ணு அதெல்லாம் அசிங்கம். அந்த அசிங்கத்தெல்லாம் நான் பேச வேண்டாம் உடு. பாரதிய ஜனதா கட்சிய மாரி ஒரு யோக்கியம், அயோக்கியம் யாரு இந்த உலகத்துல இனிமே ஒரு அரசியல் கட்சி வர முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இந்த இந்த 2 பேத்தையும் ஆட்டி வைக்குது. அமித்ஷாவையும், மோடிஜியும் ஆட்டி வைக்கிறது நாக்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதுக்கு இவங்க ஆடுறாங்க. அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்கு எதுவும் குடுக்காதேன்னு சொல்லிட்டான். அதனால ஆர்எஸ்எஸ் சொன்னத வச்சு குடுக்கல. குடுக்கட்டும் பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், கண்ணு காலம் இப்படியே போயிடாது கண்ணு. நல்ல காலம் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் எப்படி நமக்கு வந்து இப்ப ஒரு காலங்கள் இலை உதிர் காலம் வந்தாக்க மறுபடியும் இலைகள்லாம் துளிர்ற காலம் வரும்ல. இப்போ உதிர்ற காலம் ஊந்துகிட்டு இருக்கு. துளிர்ற காலம் வரும். அப்ப நம்ம எல்லாம் துளிர்த்து எழுந்தல் வரலாம். இவனுங்க ரொம்ப யோக்கியத்தனமா பேசுறானுங்க. முந்தைய ஆட்சியில உமா பாரதிங்கிற ஒரு மேடத்துக்கு அவங்க வந்து அமைச்சரா இருந்தாங்க. அந்த கங்கைய சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி 40,000 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. அந்த 40,000 கோடி என்னாச்சு? இன்னைக்கு உலகத்திலேயே மிக மோசமான அ த தண்ணீர் எங்க இருக்குன்னா, கூவத்த காட்டிலும் மோசமான தண்ணி எதுன்னா கங்கை தான். இதுக்கு மேல என்ன வேணும்? நான் வந்து கங்கைய வந்து அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி இப்படின்னு எல்லாம் உடார் விட்டாரு. 2வது அங்க இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதருக்கு வந்து நாங்க கோயில் கட்டிட்டோம். கோயில் கட்டியிருக்கேன் இல்லைன்னு சொல்லல. அது என்ன தூரம் 3 அடி, 6 அடி தான்யா இருக்கும். ஒவ்வொரு தெரு பார்த்தீங்கன்னா 6 அடி, 7 அடி தான் இருக்கும். ஒரு தெருவும். ஒரு ஆள் போனா ஒரு ஆள் இடிச்சுக்கிட்டு தான் போகணும். அந்த அளவுக்கு தான் அங்க பூரா சந்து பொந்துகளா தான் இருக்கும். ஆனா அந்த காலத்துல அந்த காசிய வந்து வடிவமைத்ததே வந்து நம்ம காரைக்குடி நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் போய் அத டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் காசி இப்படி இல்ல. இப்ப அங்கேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டியார் மடம், காரைக்குடி செட்டியார் மடம்ன்னு சொல்லி எவ்வளோ பேர் தமிழர்கள் போனாலும் அங்க தான் தங்குறாங்க. அதே மாரி காசி மடம் ஒண்ணு இருக்குது. நம்ம சங்கரா மடம். அதுவும் நம்ம ஆட்கள் கட்டின மடம் தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுவும் நெறைய இருக்கு. அங்க இருக்கிறது பூரா தமிழ் ஆட்கள் தான் அதிகமா இருப்பாங்க. சரிங்களா? அதனால இவங்க எல்லாமே இந்த சாமி பேர சொல்லி, நம்ம பயமுறுத்தி, வடநாட்டுல ஓட்டு வாங்குற மாரி, தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்க முடியல. ஏன்னா இது பெரியார் பிறந்த மண்ணு. அதனால இங்க யாரும் இந்த இதுக்கெல்லாம் பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். ஆகையினால தான் நம்மள வந்து ரொம்ப வறுத்தெடுக்குறாங்க.
பரவாயில்ல, காலம் மாறும். 2024ல நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அன்னைக்கு நம்ம பார்த்துப்போம். இப்படிதான் பெரியார் மண்ணுன்னு சொன்னீங்க, தமிழ்நாட்டுல கால் ஊன முடியாதுன்னு சொன்னீங்க, பிஜேபி தமிழ்நாட்டுல வளராதுன்னு சொன்னீங்க. சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் பேசுனதுதான், நீங்களாம் பேசுனதுதான். 4 எம்எல்ஏ எடுத்துட்டு வந்துட்டாங்களே சார். 4 எம்எல்ஏ யாரால வந்தாங்க? காட்டிக் கொடுக்கக்கூடிய எட்டப்பர்கள் இருந்த காரணத்தினால வரப்பட்டது. 4 எம்எல்ஏ இல்லைன்னா வந்திருக்காது. இந்த எட்டப்பையனால தானே வந்துச்சு. எடப்பாடிங்கிற எட்டப்பன் காட்டிக் கொடுத்து அந்த 4 பேத்துக்கு சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சார். வேற இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அவருடைய கூட்டணியில தான் ஜெயிச்சு வந்தாங்க. அந்த கூட்டணியில அவங்களுக்கே நாமம் போட்டாங்க. அதுவே புரியல அவருக்கு, எடப்பாடிக்கு. யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கண்ணு. அதாவது இந்த அம்மா வந்து இந்த வெள்ளச்சேர்த்த பாதையை பார்வையிட வந்திருக்காங்க. அந்த அம்மா பார்வையிடட்டும். கொஞ்சம் வாய் அடக்கத்தோட அங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வரட்டும். ஏதாவது அந்த மக்கள்கிட்ட ஏட்டிக்கு பூட்டியா ராமநாதபுரத்துல இருக்க அவங்க மீனவ பெண்கள்கிட்ட பேசுன மாதிரி இங்க பேசி வம்புழுக்காம வந்துடணும்னு நான் அந்த அம்மாவையே நான் வேண்டிக்கிறேன். நீங்க மட்டும் அந்த அம்மாவை வம்பு இழுக்கலாமா சார்? உங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுக்குறீங்களான்னு கேட்கலாமா? ஆமா கண்ணு. அது யாரு? நம்ம வரி பணம் தங்கம். இப்ப ஒண்ணும் இல்ல. முதலமைச்சர் வந்து நீங்க உங்களுக்கு இப்ப எதுவுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க. ஏய்யா சட்டையை பிடிச்சி நீ இழுத்து கேட்கலாம். ஏன் சார் நாங்க இவ்வளவு பாதிச்சு போயிருக்கோம், எங்களுக்கு ஏன் வெள்ள நிவாரண நிதி நீங்க கொடுக்க மறுக்கிறீங்கன்னு நீங்க சட்டை ஏத்தி பிடிச்ச கேட்கறதுக்கு உங்க உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்க முதலமைச்சர்னா ஏன் சார் கொடுக்கலன்னு கேட்கணும். மத்திய அமைச்சர்னா சட்டை உங்க ஏத்தி அப்பா பிடிச்சு வீட்டு கேட்கலாம். சொத்தான்னு கேட்கணுமா சார்? சட்டையை ஏத்தி பிடிச்சு கேளுன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. சட்டையை பிடிச்சு கேளுன்னு சொல்றேன். அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்கறது மட்டும் இல்ல. சட்டையை பிடிச்சே கேளு. எங்களுக்கு ஏன் செய்யலன்னு கேளு. இதுக்கு மேல என்ன வேணும்? பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிச்சிருக்காங்க. அந்த கொதிப்புல அவங்க செய்யறாங்க. அதை நாங்க இப்ப இதா எடுத்துக்கிடல, பெருசா எடுத்துக்கிடல. ஏன்னா கோவத்துல வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வந்து நம்ம அர்த்தம் கற்பிக்கவே கூடாது, அர்த்தம் பார்க்கவும் கூடாது. அதுதான் உண்மை. அதனால அவர் வைத்தறிச்சல்ல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்க. என்னமோ நம்மள்ட்ட வரி பணத்தை வாங்கிட்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு என்னமோ அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுல என்ன எங்கன போய் பட்டுக்கிருச்சு? தொண்டையில பட்டுக்கிருச்சா? அந்த அம்மா அதை பத்தி சவுடாலா பேசுதா? அந்த அம்மா இன்னைக்கு பிரஸ் மீட் டெல்லியில கொடுத்ததை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏதோ பெரியவங்க எல்லாம் வந்து பரம்பரையா என்னமோ ஆண்ட பரம்பரை மாதிரியும் அது அந்த உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா அவ்வளவு பவுசா பேசுது. அந்த மூஞ்சி அப்ப பார்க்கணுமே. அடேடாடாடாடாடா. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த அம்மா ஸ்கூலுக்கு போன காலத்திலே பார்த்தவன் நான். அவங்க அவங்க ஆண்ட பரம்பரை தான் சார். அவங்களே சொல்லிக்கிறாங்க. யாரு? அவங்களா சொல்றாங்களே. அப்படியா? ஆமா சார். யார ஆண்டாங்களா? இப்ப ஆண்டுகிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஆண்டுகிட்டு தான் இருக்காங்க. ஆண்ட பரம்பரை தான் இப்ப ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஸ்கூல் படிக்கிற காலத்துல யார ஆண்டுகிட்டு இருந்தாங்க? அந்த அம்மா ஸ்கூலுக்கு போன காலத்துல இருந்து அடியனுக்கு தெரியும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், நான் வைத்தறிச்சல்ல நாங்க பேசல. இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வைத்தறிச்சலை கொட்டிக்காதீங்க. நீங்க நீண்ட காலம் ஆயுளோட வாழணும். தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணுன்னு சொல்றதுல நாங்க பெருமை அடைகிறோம். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நீங்க அங்க போய் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து நீங்க வாங்கி கொடுக்கணும். நடுவண் அரசுல நீங்க பிஎம் கிட்ட சொல்லி, ஐயா தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அதை சொல்றதை விட்டுவிட்டு அவர் அப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுறாரு. கிடைக்காதனால தானே பேசுறோம். கிடைச்சா நாங்க ஏன் பேச போறோம்? திட்டுறதெல்லாம் திட்டிட்டு அப்படியே நைஸா ஐஸ் வச்சிட்டீங்க தமிழ்நாட்டு பெண்ணு அப்படி இப்படின்னு. என்னங்க நாங்க என்ன? அவங்க தமிழ்நாடு தானுங்க. முழுக்க முழுக்க தமிழ்நாடு. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல என்ன மாற்று கருத்தே இல்ல. ஆகையினால அவங்க இன்னைக்கு எங்க வேணாலும் போட்டோம். டெல்லிக்கு இப்போ ஒண்ணும் வேண்டாங்க. அமெரிக்காவுல வந்து துணை ஜனாதிபதியா இருக்க அவங்க கும்பகோணத்தை சேர்ந்தவங்க தானே, பரம்பரை கும்பகோணம் தானே. அந்த அம்மா கும்பகோணத்துக்கு அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மள எல்லாம் வாழ்த்திட்டு போனாங்களே. நம்மகிட்ட வாழ்த்தெல்லாம் வாங்கிட்டு போலையா? அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியே அவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பேசல. புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்காரு லண்டன்ல இருக்காரு இன்னைக்கு இதுல வந்து பிரதமரா. அவர் யார் தெரியுமில்ல உங்களுக்கு? ரிஷி சுனக். தமிழர் வம்சாவளி தான். தமிழ் வம்சாவளின்னு இந்திய வம்சாவளியா? அவருடைய மிஸ்ஸஸ் வந்து நம்ம பெங்களூரு சாப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காருல்ல, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியுடைய பொண்ணை கட்டியிருக்காரு. மருமகன் நாராயணமூர்த்தியுடைய மருமகன் தான் அவரு. அதனால உலகம் ரொம்ப சுருங்கிருச்சு தங்கம். எப்படி நம்ம கைக்குள்ள இன்னைக்கு வந்துருச்சோ அது மாதிரி உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒண்ணு பொண்ணை கொடுத்து கட்டியிருக்கோம், இல்ல பொண்ணை கட்டியிருக்கோம். ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. முன்னாடிதான் நம்ம வந்து
இந்த குலம் அந்த குலம் அது சூத்திரம் இது சூத்திரம் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். இப்போ அப்படி இல்லை. யார் யாருக்கு மனசுக்கு பிடிக்குதோ அவன் யாரும் ஊரே யாவரும் கேள்விங்கிற மாதிரி யார் வேணாலும் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது ஆகிப்போச்சு. மக்கள் அவங்கவுங்க பறந்து விரிந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மக்களுடைய சேவையே மகேசன் சேவைன்னு அண்ணா சொன்னார். எங்களுடைய தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னார். இப்போ நம்மளுடைய தளபதியாரும் சொல்கிறாங்க. அதை கேட்டு நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தர வேண்டிய உரிமை தொகையை கொடுங்க. உங்களுக்கு விட்ட நாங்கள் எப்படி கேட்கணும்னு சொல்லுங்க. அப்படி கூட கேட்குறோம். அதான் சொல்லியிருக்காரு எங்கள் இளவலே சொன்னார்ல, உங்கள் அப்பா வீட்டு பணத்தை கூட எங்களுக்கு கொடுங்கன்னு தானே கேட்குறோம். ஸோ ஆகையினால இதெல்லாம் தவறு இல்லை கண்ணு. வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு, அதுக்காக நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. காரியம் மொத்தத்தில் நடக்கணும். யார் வச்ச நெருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கறி வேகணும், அவ்வளோதான். அதனால ஒன்றிய அரசு அந்த அம்மாவுக்கு தமிழகத்தின் சார்பாக என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி இதை பார்வையிட்டு போய் ஏற்கனவே எங்களுடைய முதலமைச்சர் கேட்டுக்கொண்டபடி மொத்த பணத்தையும் கொடுக்காது போனாலும் முதல் தவணையாக கொடுத்து உதவுமாறு மெத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, இதே மாதிரி தான் உதயநிதி அவர்கள் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்குற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க பிரபல பத்திரிகையில, பாத்தீங்களா? பார்த்தேன், பிச்சை எடுக்கிற மாதிரி. அது யார் போட்டது? அது அந்த பூணூல் பத்திரிக்கை தான். அந்த பத்திரிக்கை யாரை வச்சு வந்துச்சு? இந்த அதிமுக அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வச்சு தான் அந்த பத்திரிக்கையை, தினமலருங்கிற பத்திரிக்கை டெவலப் ஆனது காரணமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இல்லைன்னா அந்த பத்திரிக்கை இல்லை. சரிப்பா கண்ணே, நான் என்ன சொல்கிறேன், எப்படி வேணாலும் கேலி சித்திரங்கள் போடுங்க, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. எங்கேயாவது மக்களுடைய மனநிலை சுகமடைந்தால் போதும், அவ்வளவுதான். சார், குறிப்பாக நான் இதை சொல்லணும். சென்னை வெள்ளம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த சைடில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த மாதிரி தென்காசி மாவட்டங்கள்லாம் இந்த மழை பாதிப்பில் குறிப்பாக தூத்துக்குடியினுடைய எம்பி கனிமொழி அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் ரொம்பவே பாராட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். ரொம்ப களத்தில் இறங்கி நிறைய வேலை செஞ்சாங்க. அது நிறைய பாராட்டுதலுக்கு உரியாக இருக்குது. ஈவன் இதை ஒரு கலைஞருக்கு அப்புறம் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய மாதிரி கனிமொழியினுடைய செயல்பாடுலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவங்களுடைய அந்த பணியாற்றியதை எப்படி பாக்குறீங்க? ஏங்க, நான் தான் எல்லா ஊடகத்திலையும் சொன்னேனே, டெல்லியில இருந்து அப்படியே பறந்து வந்தாங்க அம்மா. பறந்து வந்த உடனே நேரா தூத்துக்குடிக்கு போனாங்க. போய் அந்த மக்களுக்கு உள்ள போய் சேர்றது கூட அவங்களுக்கு இது கிடையாது. டக்குன்னு ஒரு பஸ்ஸை பிடிச்சாங்க. மக்களா பஸ்ஸில் ஏறி போனாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி போனாங்க. ஒரு மோட்டர் சைக்கிளை பிடிச்சி போய் சேர்ந்தாங்க. போய் சேர்ந்து அந்த மக்களுக்கெல்லாம் படுற துயரத்தெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே அங்கே இருக்க நம்ம கட்சி ஆட்களை எல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு ஒரு பெரிய உயரமான இடத்துல ஒரு சமையலுக்கு தேவையான உணவுகளை பூரா எல்லாத்தையும் ரெடி பண்ணி தினத்துக்கும் ஒரு 10,000 பேத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி 3 நேரம் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. இதெல்லாம் அதான் கண்ணே, இதை நான் என்ன சொன்னாலுமே ஆளுங்கட்சிக்காரன் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்கிறது ஊடகத்தில் எல்லா பேரும் சொல்லுவானுங்க. அது உண்மைக்கு புறம்பான செய்தியை நான் சொல்லலை. அந்த அம்மா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிமிடம் வரை சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சேவை மக்களின் சேவையை மகேசன் சேவைன்னு சொல்லி அண்ணா சொன்னதையும் அவங்க அப்பா சொன்னதையும் எடுத்துக்கிட்டு அது செய்யுது. அது செஞ்சா எங்க திராவிட முன்னேற்ற கழகம், அது யார்? எங்க வீட்டு பொண்ணும், நம்ம வீட்டு பொண்ணும், நம்ம கட்சியினுடைய பொண்ணும், நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பொண்ணும். அதனால நம்ம மக்கள் அது பண்ணுது. இந்த அம்மா எங்க இருந்து? ஆரியத்திலிருந்து வந்த பொண்ணு ஆரியத்துக்கு தானே பார்க்கும், நம்மளை எங்க பார்க்குது? ஏதோ இன்னைக்கு போனா போகுதுன்னு அங்க டெல்லியில இருக்க முடியல, பத்தி விட்டதுனால வருது, பார்க்குது, போகுது. போகும்போது ஏதாவது இந்த அம்மா போய் விடுவிச்சா நல்லா இருக்கும். அந்த அம்மாவுக்கு திரும்ப ஒரு நன்றியை கூட சொல்லலாம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில ஒரு 2 நாள் தங்கி இருந்து அந்த களப்பணிலாம் இன்னும் சரியா முடியல, அவர் அங்க தங்கி இருந்து இதெல்லாம் மேற்பார்வையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரெல்லாம் புத்தி சொல்ற இடத்துல இல்லை, சரிங்களா? ஒரு களப்பணி செய்யறதுக்கு எங்க இதெல்லாம் கண்ணு என்ன இதுன்னா அந்த காலமா? எந்த காலம்? அதாவது ஒரு மெசேஜ் போய் தகவல் போய் சேராத காலங்களில் தான் அப்படி போய் இருக்கணும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட அங்கே தூத்துக்குடியில் ஒருத்தட்ட பேசணும், கன்னியாகுமரிட்ட ஒருத்தட்ட பேசணும், மொபைலை கையில் எடுத்து டொக்கு டொக்குன்னு தட்டி பேசலாம். அது வீடியோ கால்லே பேசிடலாம். ஃபோன்லேயே வீடியோ கால் வந்துருச்சு, நேருக்கு நேராக பேசலாம்.
அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை பூரா கூப்பிட்டு அங்க வச்சுக்கிட்டு வீடியோ கால்ல இவர் இங்க இருந்தே பேசலாம். காலங்கள் எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆகி போச்சு. இன்னும் அங்க போய் உட்கார்ந்திருக்கணும், இங்க வந்து இதெல்லாம் பழமைவாதிகள். அதாவது வாய் புளிச்சதோ, மாங்காய் புளிச்சதோன்னு தான் கட்சி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் குடுக்கணுமா இல்லையா? அட்டெண்டன்ஸ் வேணும்ல. அந்த அட்டெண்டன்ஸ மார்க் பண்றாரு சார் அன்புமணி. அவ்வளவுதான். நீங்க இதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ கொடநாடுல போய் உட்காந்துக்கிறாங்க. எந்த அலுவலகத்திலயும் கையெழுத்து நடக்கல. அவங்க வந்து தமிழகம் தலைமைச் செயலகம் வந்தா தான் முடியும்னு நீங்களும் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்க அட்டெண்டன்ஸ் போட்டீங்களா? சார், தலைமைச் செயலகத்துல அந்த அம்மா காலத்துல ஃபைல் எல்லாம் அங்க போச்சு. ம். புரிஞ்சுக்கோங்க. கொடநாடுக்கு போச்சு. கொடநாடு வந்து தலைமைச் செயலகமா செயல்பட்டுச்சு. ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்ல. முதலமைச்சருக்கு வீட்டுக்கு கூட ஃபைல் வர்றத அவர் அவாய்ட் பண்றாரு. எல்லா ஃபைலுமே அலுவலகத்திலேயே வச்சு பார்த்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வர்றாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்க? கொடநாட்டுல கொண்டு போய் ஃபைல வச்சு பார்த்த முதலமைச்சர் எங்க? அந்த அம்மா வந்து இந்த வெள்ளச் சேதாரத்துல எத்தன நாளு, எத்தன தண்ணீல இறங்கி எங்க போய் பார்த்து யாருக்கெல்லாம் குடுத்தாங்க? வந்தாங்க, இறங்குனாங்க, கார்ல ஏறுனாங்க, போனாங்க. ஹெலிகாப்டர்ல வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. அதாவது கண்ணு, கேம்பேர் பண்ணி சொல்றதுக்காவது ஒரு தலைவர் வேணுமேங்கிறதுக்காக நீங்க இப்ப சொல்றீங்க. ஆனா எங்க முதல்வரோட எங்களுடைய தலைவி, புரட்சித் தலைவிய எடை போடாதீங்க. அந்த அம்மா ஒரு தனி ஜாதி. சரியா? அதுவும் அந்த பூணூல் தான். அந்த பூணூல் புத்தி பூணூலுக்குதே சொந்தம். அதனால அந்த பூணூலுக்கு அது விட்டு போவாது. அதனால அது இருக்கட்டும் விடுங்க. அது போய் சேர்ந்துருச்சு அந்த அம்மா. அந்த போய் இன்னுமே நம்ம ஏன் பேசணும்? நல்லா இருக்கட்டும் அந்த அம்மா. சார் அதே மாதிரி வந்து இந்த வெள்ள பாதிப்புகள்ல நெறைய பேர் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் செஞ்ச நடிகர்கள்லாம் சின்னதா சின்ன திரை நடிகர்கள் இவங்கலாம் உதவி செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அரசியல் தலைவர்களும் சில பேர்லாம் செஞ்சாங்க. குறிப்பா சீமான் அவர்களுடைய தம்பிகளினுடைய பணி அப்படிங்கிறதும் ரொம்ப அளப்பரிய பணியா இருந்தது. நெறைய இடங்கள்ல செஞ்சாங்க. நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அவங்க ஊடகங்கள் நெறைய இருக்கு. அவங்க செய்யறதெல்லாம் அப்படியே அப்படியே ஊடகத்துல எடுத்து போட்டு வந்துரும். அந்த காளியம்மா, சாட்டை துரைமுருகன், இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஊடகங்கள் வச்சிருக்காங்க. அதுல எடுத்து போட்டாங்க. அத எடுத்து போடுறதுக்கு மட்டும் அங்க நடந்ததாகத்தான் நான் நினைக்கிறேனே தவிர, பரவலா அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ததாக தெரியல. 2வது அவங்க ஆளுங்கட்சியும் இல்ல, எதிர்க்கட்சியும் இல்ல. வசதி வாய்ப்புகளும் வேணும் இல்லையா? இப்போ மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நெறைய வசதிகள் இருந்தா தானே கொண்டு குடுக்க முடியும். ஏதோ அவங்களால முடிஞ்சதா செஞ்சிருக்காங்க. அத நம்ம ரொம்ப பாராட்டுவோம். அதனால சீமான் அவர்கள வந்து இந்த முறை நான் வந்து திட்டல. காரணம் என்னன்னா, அவர்னால இயன்றத உதவி செய்றாரு. அதுக்கு அவருக்கு பாராட்டு. சார் அதே மாதிரி அ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநரா இங்க இருந்தாங்க. பாஜகவினுடைய தலைவரா செயல்பட்டாங்க. ஆளுநராக பக்கத்து மாநிலங்களுக்கு போனாங்க, செயல்பட்டு வந்தாங்க. இப்ப திடீர்னு தூத்துக்குடியில ஒரு கரிசனை அவங்களுக்கு வந்திருக்கு. தூத்துக்குடி பற்றியும் தொடர்ந்து பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆ கனிமொழி அவர்களுக்கு இந்த மாதிரி அவங்க அங்க செயல்படுறது குறித்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிறப்போ ஒரு ஆளுநரா போயிட்டாங்க. மறுபடியும் தூத்துக்குடியின் மீது தமிழிசை சவுந்தரராஜனுடைய கவனம் வர்றத எப்படி பார்க்குறீங்க? இல்ல. இப்போ அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து டர்னோவர் முடிஞ்சு போனா, மறுபடியும் அந்த தூத்துக்குடி தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டி போடலாங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மாரி எல்லாம் பண்ணல. ஏன்னா, அது வந்து ஏற்கனவே நாகர்கோவில் அந்த ஏரியால ஏற்கனவே அவங்க சித்தப்பா தான் நின்று ஜெயிச்சிருந்தாரு. இப்ப அவருடைய அண்ணன், தம்பி பையன், அதாவது அவங்க சித்தப்பா பையன் தான், தம்பி தான் இப்ப வந்து எம்பியா இருக்காரு. ஸோ, அதனால அந்த அம்மாவும் எம்பியா இருக்கலாம் ஆகலாம் அப்படிங்கிற மாரி நடுவண் மந்திரி கேபினெட் மினிஸ்டரா போகலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா? ஏன்னா, இப்ப அந்த அம்மா கவர்னரா இருந்து ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. கட்சியில தலைவியா இருக்கும்போதாவது அதிகாரம் இருந்தது. இப்ப இதுக்குள்ள நம்ம தெலுங்கானாவுக்குள்ள அந்த அம்மா போகவே முடியல. ஏன்னா, அந்த அம்மாவ அங்க எவனும் மதிக்கிறதே கிடையாது. ஏதோ இங்க இருக்கவங்கள்ட்ட வேகம் பண்ணி ஏதோ இங்க வடைய சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு பாண்டிச்சேரியில. அவ்வளவுதான். அந்த அம்மா சொல்றாங்கன்னா சொல்லட்டும். அவங்களுக்கு அதாவது கண்ணு, அவங்க அப்பா நல்ல ட்ரெய்னிங் குடுத்தாரு. எனக்கு சிறு வயது முதல் அவங்கலாம் நல்ல குடும்பத்தோட பழக்கம். எனக்கு அது சகோதரி தான். எனக்கு வந்து என்னுடைய அண்ணனோட புள்ள மாரி தான் அது. அதனால அது பேசுறது பேசட்டும். ஆனா அவங்களுக்கு வந்து இனி வந்து இவங்கெல்லாம் சைன் பண்ண முடியுமான்னா தமிழ்நாட்டுல முடியாது. ஏன்னா இதுவரை இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு குடுத்தாங்க? இவங்க 2 முறை வந்து தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவியா இருந்தாங்க. இப்ப கவர்னரா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு போய் எங்க தமிழ்நாடு இவ்வளோ பாதிச்சிருக்குன்னு சொல்லி பிஎம் கிட்ட போய் சண்டை போட்டு, எங்களுக்கு அத குடுங்க, இத குடுங்க கேட்கிற தகுதி இருக்கா? கண்ணு, யாருக்காவது இருக்கா கண்ணு? நீங்க ஒரு கவர்னரா இருக்கக்கூடியவங்க வந்து பிஎம்முக்கு ஈக்குவல் ரேங்க்ல இருந்தா தான் கண்ணு சண்டை போட்டு வாங்க முடியும். அவங்க அங்க வரும்போது இங்க கால்ல விழுந்து கும்பிட்டாக்க, அப்புறம் எப்படி அவரு என்ன பண்ணுவாரு உதவி? பண்ண மாட்டாரு. அதனால அவங்கள பத்தி நானு விமர்சனம் பண்றதுக்கு இல்ல. பட் அவங்க
அதாவது மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் பரவாயில்லை. அதே சமயத்துல அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக எங்களுடைய சகோதரி கனிமொழியை பத்தியும் உதயநிதியை பத்தியும் தவறாக சித்தரிப்பதை நாங்க 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க கவர்னர்னா கவர்னர் தான் இருக்கணும். ரவிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவரும் அரசியல் பண்றாரு. கவர்னருங்கிறவங்க அரசியலே பண்ணக்கூடாது. அரசு அதிகாரியா தான் இருக்கணும். அதை விட்டுவிட்டு இவங்க அரசியல் பண்றாங்கன்னா அது தேவையில்லாத வேலை. அதை நான் கடுமையா கண்டிக்கிறேங்கண்ணா. தமிழக அரசியல் களம் குறித்தும் தமிழகத்தில் நிர்மலா சீதாராமனுடைய வருகை, இந்த புயல் பாதிப்பினுடைய இந்த சீரமைப்பு பணிகள் குறித்தும் பல்வேறு தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து உங்களிடம் உரையாற்றுகிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.